இப்ப புதுசா நான் போய் கிடா வெட்டுவேன், பிரியாணி கொடுப்பேன், ரத்தம் பலி காமிப்பேன்னு சொல்லும்போது தான் பிரச்சனை உருவாகுது. இது தேவையில்லாத இஷ்யூ. அங்க இருக்கிற கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெருமக்களும் நாங்களுமே ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும். எங்களுக்குள்ள எந்த பிரிவினையும் இல்லை, சண்டை சச்சரவும் இல்லை. தேவையில்லாம ஒரு இஷ்யூவை வந்து இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ், இங்கிட்டு இஸ்லாமிய பெருமக்கள் ஒரு விவாதத்தை தொடங்குறது மாபெரும் தவறுன்றதை நான் முதல் குற்றச்சாட்டா வைக்கிறேன். நான் பிரச்சனை எங்கிருந்து வந்ததா நீங்க பாக்குறீங்க? இஸ்லாமிய பெருமக்கள் அங்க போய் இந்த ரத்த தானம் கொடுத்து கெடா வெட்டும் சொன்னதே தப்பு. ஃபர்ஸ்ட் அது அங்க பழக்கத்துல இல்லையா? இல்ல, பழக்கத்துல இல்ல. இல்லையா? 600 வருஷமா தற்கால இருந்து போய் எல்லாரும் அந்த கோழி இதெல்லாம் கொடுக்கறது, நேர்த்திக்கடன் செலுத்ததான் இயல்பா நடந்துக்கிட்டு இயல்பா நடக்கும். அது ஒரு சடங்கா வந்து இவங்க மாத்தணும்னு நினைச்சு நாங்க டெய்லி பண்ணுவோம்னு நினைச்சு போறது தப்பு. என்னைக்கோ ஒரு நாளைக்கு யாரோ போய் பண்ணுவாங்க. பொதுவா கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெருமக்கள் என்னன்னு சொன்னா, நபிகள் நாயகம் தான் கடவுள் அவங்களுக்கு. ஆமா, நபிகள் அல்லாஹ் தான் கடவுள், நபிகள் நாயகம் இறுதி தூதர். இறுதி தூதர், ரைட்டா? இதுல வந்து ஒரு சமாதியை வணங்குறதுன்றது பண்ண மாட்டாங்க. இதுல இவங்க ஒரு புதுசா ஒரு சடங்கை கொண்டு வரணும்ன்ற திணிக்கிறாங்கல்ல ஒரு வழக்கத்தை, அதைத்தான் நாங்க எதிர்க்கிறோம். அப்ப முதல்ல இவங்க என்ன சொன்னாங்க, அசைவம் சாப்பிடலாம், மேலே போய் ஆடு தான் அறுக்கக்கூடாதுன்னாங்க. அதுக்கப்புறம் நவாஸ்கரி கூட போனவங்க போய் மேலே சிக்கந்தர் மலை அந்த தர்காவில் அசைவம் சாப்பிட்டதை அப்ஜெக்ஷன் பண்ணி அண்ணாமலை எப்படி அசைவம் சாப்பிடலான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் போராட்டத்தை பண்ணி நேற்று ஹெச்ராஜா என்ன சொல்கிறாரு, இது சிக்கந்தர் மலையே இல்லை, இது கந்தர் மலை, தர்காவை ரீலொகேட் பண்ணுங்க அப்படிங்கிறார். அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன? அசைவம் சாப்பிடக்கூடாது, ஆடு அறுக்கக்கூடாது, தர்காவை அங்கிருந்து ரீலொகேட் பண்ணணும். அது என்ன, இந்த வடிவேலு மேப்பை விரிச்சுக்கிட்டு டெல்லியில இருந்து இங்கே மாற்றிடலாம், இதை இங்கே மாற்றிடலான்னு சொல்கிற மாதிரி காமெடியா இது? இது மக்கள் ஆண்டாண்டு காலமாக தங்கள் உணர்வுகளின் அடிப்படையில் வழிபாடு செய்து கொண்டு வருகிற இடம். அங்க எல்லாமே இருக்குது, சொல்லிட்டாங்க நண்பர்கள் என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. இப்ப கந்தூரி நடந்துதா? கந்தூரி நடந்து கொண்டிருக்கிறது. பல பேர் வந்து அதற்கு இடையிலே நேர்த்திக்கடன் அடிப்படையில் போய் ஆடு கோழி வெட்டிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது. அங்கேயே ஒரு சமையல் கூடமே இருக்கு. நான் அதை காட்டுறேன். இந்த சமையல் சிக்கந்தர் தர்கால இருக்கக்கூடிய சமையல் கூட, இது சமையல் கூட இருக்கு. இங்க என்ன தயிர் சாதமா சமைப்பாங்க? சாம்பார் சாதம் சமைப்பாங்களா? இங்க என்ன சமைப்பாங்க? ஒரு தர்கால என்ன சமைப்பாங்க? சமையல் கூட அங்க எதுக்கு வருது? நேர்த்திக்கடன் செலுத்த வருகிறவர்கள் சமைத்து அங்க வந்து பரிமாறணுங்கிறதுக்காக தான் ஒரு கூடம் தேவைப்படுது. அந்த கூடம் அப்படியே இருக்கு, இப்பவும் போய் பார்க்கலாம். அந்த கூடம் இருக்கு. இது இப்ப எடுத்த படம். ஆடு அறுப்பதற்கு என்ன அங்க ஒரு இது தேவையோ அந்த ஏற்பாடு இருக்கு. இந்த பாருங்க, ஆடு அறுத்து தொங்க விடக்கூடிய கயிறு அப்படியே தொங்கிட்டு இருப்பாங்க. இதுவும் அங்க இருக்கு. இதுவும் இப்ப இந்த 2 வாரத்துக்கு முன்னால் எடுத்த படம் தான். அப்போ ஆடு அறுப்பது என்பதும் கோழி அறுப்பது என்பதும் கந்தூரி விழா நடத்துவது என்பதும் இடையில வந்து நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக தனிநபர்கள் குடும்பங்கள் போவது என்பதும் காலம் காலமாக தொடருவதுதான். மலையில வந்து சரியாக அந்த பக்கம் போறதுக்கு பாதை இல்லை. அப்போ கரடு முரடான அந்த பாதையில தான் ஏறி போகணும். இவ்வளவு பெரிய பொருட்களை தூக்கிட்டு எப்படி போறது அப்படிங்கும் போது அங்கே கீழே இருக்கக்கூடிய இந்து மக்கள் அவங்கள இருந்துதான் இந்த பணியை செய்யக்கூடியவர்கள் இருக்காங்க. அப்படி ஒரு முதியவர் சொல்றாரு, வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. ஆமா, நான் கிடா தூக்கிட்டு போவேன், அதுக்கு எனக்கு வந்து ஊதியம் கொடுப்பாங்கன்னு அவர் பேட்டி கொடுத்திருக்காரு, ஊடகங்கள்ல பதிவாயிருக்கு. அப்ப அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதை உறுதிப்படுத்துறாங்க. இங்க காலங்காலமா இது நடந்துகிட்டு இருக்கிறதா, இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. முஸ்லீம்கள் போய் அப்படியே கிடாவை தூக்கிட்டு வேணும்னே ரூட்டை மாத்தி தர்காவுக்கு போகாம காசி விஸ்வநாதர் கோயில்ல போய் கிடா வெட்டுவோம்னு சொன்னா அது வம்பு. ஆனா அவங்க தர்கால போயில வெட்டுறாங்க, அதுல என்ன